நன்மையை வந்து செய்யுங்க. நன்மைகள வந்து நீங்க நன்மைகளின் மூலமாக என்னுடைய திருப்திய நீங்க பெறலாம். அதாவது வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல் லஸீன ஆமனு ஆமினுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸபர். அப்போ ஆமனு ஈமான் இருக்கணும், அமலு சாலிஹாத் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த அமலு சாலிஹாத்துடைய பட்டியல் இஸ்லாம் சொல்லக்கூடியது, குர்ஆன் சொல்லக்கூடியது மிக பெருசு. அதில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் வந்து அமலு சாலிஹாத் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டு போகலாம். ஏன்னா இப்போ இந்த அழகிய கடன் அப்படிங்கிறது பேசுவோம். இஸ்லாத்தில் வந்து சதகாவை பற்றி நம்ம வந்து அதிகமாக வலியுறுத்தப்படுது, ஜக்காத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுது. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள், இந்த பொருளாதார இந்த பங்களிப்புகள் வந்து நிறைய சொல்லப்படுது. இந்த அழகிய கடன் அப்படிங்கிறது இது ஒரு தனி போர்ஷனு. இது வந்து எந்த அளவுக்கு மறுமை வெற்றியோட கனெக்டடாக இருக்குது, அது என்ன அழகிய கடன் அப்படிங்கிறது வந்து அதை விளக்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட். ஸோ அதனால் இப்போ அந்த நன்மையை பற்றி இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபான ஒரு வியூவில் அதை பார்த்துட்டு அதில் அந்த நன்மையில் இது எவ்வளோ ஃபிட் ஆகுது, அழகிய கடன்கிறது அது எந்த இடத்துல ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. இப்போ இஸ்லாம் வந்து ஒரு டோட்டலாக அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள். அப்போ அந்த தீமை எப்படி தடுக்கணும், நன்மை எப்படி ஏவணும் இல்லான்னு அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாகாது, மிக சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போ அழகான நன்மையை கொண்டு தீமையை தடுக்கணும். நீங்கள் தீமை தடுக்கணுங்கிறது அதனால் வந்து கல்லுக்கு கல், இந்த சில்வர் ரூல் வந்துலாம் எடுபடாது, கோல்டன் ரூல் தான் அப்ளை பண்ண சொல்கிறான்ல. அப்போது எவ்வளோ இது ஸ்லோவானாலும் பரவாயில்ல. இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நன்மை கொண்டு தீமை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தீமையை கொண்டு தீமை தடுக்கிறது வைரத்தினால தான் இருக்க முடியும்பாங்க, முள்ளால் எடுக்கணும்பாங்க. என்ன, நம்முடைய எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நாம் எடுக்கணும்பாங்க. இந்த டயலாக் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இப்போ அவன் வந்து மோசடி, பொய், பித்தலாட்டம், நயவஞ்சகத்தனம், ஒப்பந்த மீறுதல் இதையெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நாமளும் அதே பாதையில் போகலாமா? அந்த பாதையில் நமக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிங்கிறது ரொம்ப உங்களுடைய இலக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தூரமாக்கிட்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு 23 வருஷத்தில் செஞ்சது, அதுக்கப்புறம் 1400 வருஷமாக இந்த உம்மத்தினால் செய்யவே முடியல. இது வரைக்கும் அந்த அச்சீவ் யாரும் பண்ணல. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பொறுமை கொள்வோரை தவிர வேறு எவருக்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை. இது இந்த நன்மை கொண்டு தீமை தடுக்கிறது. பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறு எவருக்கும் இந்த தகுதி கிடைப்பதில்லை அப்படிங்கிறான். இது வந்து 41, 34, 35 எல்லாம் சொல்கிறோம். அப்போ இது ஒரு பக்கம் மைண்டில் இருக்கட்டும். இன்னொரு வசனம் 2வது அத்தியாயத்தில்